இடிஎம் அகாடமி யூஜிசி நெட் தேர்வாளர்களுக்கு வணக்கம். நம்மளோட யூடியூப் ஃபவுண்டேஷன் கிளாஸஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆகி நல்லா போய்கிட்டு இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. போன வீடியோக்குள்ள 4 யூனிட்டான பழந்தமிழ் இலக்கியங்கள், 2வது யூனிட்டான காப்பியங்கள், அப்புறம் சிற்றிலக்கியங்கள், இக்கால இலக்கியம் பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் அழகு 6ல் இருக்கிற பகுதிகளான மொழியியல் அறிஞர்கள் மற்றும் நிகண்டுகள் பார்க்க போகிறோம். அதில் எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்டிருக்காங்க, எப்படியெல்லாம் வினாக்கள் கேட்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். இது மாதிரி 10 யூனிட்டுக்குமே நம்ம பார்க்க போகிறோம். மொழியியல் அறிஞர்கள் மற்றும் நிகண்டுகள் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு பட்டியல் இருக்குது. இதில் வந்து ஒரு பக்கம் வந்து மொழியியல் அறிஞர்களோட பெயர்கள் இருக்குது. அகத்தியலிங்கம், கு பரமசிவம், ராபர்ட் கால்டுவெல், தேப்போமி அப்படின்ட்டு ஒரு பட்டியல் இருக்குது. இந்த பக்கம் அவர்கள் எழுதிய நூல்கள் இருக்குது. இக்கால தமிழ் மரபு, திராவிட மொழிகள், ஞானஸ்தானம், பாட்டிலை புரட்சி அப்படின்ட்டு அவங்க எழுதின நூல்கள்லாம் இருக்குது. இதுக்கான விளக்கம் பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து அகத்தியலிங்கம் பற்றி அவர்கள் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இவர் வந்து திராவிட மொழிகள் அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த திராவிட மொழிகள் வந்து 3 பகுதிகளை உடையது. பகுதி 1, பகுதி 2, பகுதி 3 அப்படின்னு 3 பகுதிகளை உடையது. ஒரு மிக விரிவான ஒரு ஆய்வு நூலாகவே இவர் வெளியிட்டிருக்காரு. இதில் வந்து திராவிட மொழியியல் துறையில் வந்து ஒரு கலைக்களஞ்சியம் போன்றது அப்படின்ற அளவுக்கு சிறப்பு வாய்ந்த நூலாக அகத்தியலிங்கம் அவர்களுடைய திராவிட மொழிகள் அப்படிங்கிற அந்த நூல் வந்திருக்கு. அடுத்து கு பரமசிவம் அவர் எழுதின நூல் எது அப்படின்னா இக்கால தமிழ் மரபு. நவீன தமிழ் இலக்கணம் மற்றும் மொழியியல் மாற்றங்களை விளக்குற வகையில் இவர் எழுதின ஒரு மிகவும் சிறந்த நூல் வந்து இக்கால தமிழ் மரபு. அடுத்து ராபர்ட் கால்டுவெல் பற்றி நமக்கு நிறையவே தெரியும். அவர் எழுதின ஒரு நூல் தான் ஞானஸ்தானம். இது வந்து ஒரு சமய நூல். இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா தமிழ் வழிபாட்டு முறைகள் பற்றி நிறைய ஆய்வு செஞ்சு அது குறித்தான நூல்கள்லாம் எழுதியிருக்காரு. அதில் ஒரு நூல் தான் ஞானஸ்தானம். அப்புறம் தேப்போமி வந்து பாட்டிலே புரட்சி அப்படின்ட்டு பாரதியாரோட கவிதைகளை வந்து திறனாய்வு செஞ்சு ஒரு கட்டுரையாகவே எழுதியிருப்பார். ஒரு கட்டுரை, ஒரு ஆய்வு நூல் அப்படின்னே சொல்லலாம். அந்த நூல் பேர் தான் பாட்டிலே புரட்சி. இப்போ பார்த்தோம் அப்படின்னா 2, 1, 3, 4 அப்படிங்கிறது தான் சரியான ஒரு அமைவு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா திராவிட மொழிகளும் ஒப்பிலக்கணம் என்ற நூலை ராபர்ட் கால்டுவெல் எந்த ஆண்டு வெளியிட்டார் அப்படிங்கிற ஒரு வினா. இது வந்து 2020 கூட இந்த நெட் தேர்வில் வந்து இந்த வினா கேட்டிருந்தாங்க. நமக்கு தெரியும் திராவிட மொழி ஒப்பிலக்கணம் வந்து ராபர்ட் கால்டுவெல் எழுதியிருப்பார் நமக்கு தெரியும். ஆனால் எந்த ஆண்டு அப்படின்னா 1956ஆம் ஆண்டு தான் அந்த நூலை வந்து எழுதி வெளியிட்டார். அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா வ.ஐ. சுப்பிரமணியம் வந்து காகித மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு புதினத்தில் நாயகனாக சித்தரிக்கப்படுகிறார் அப்படின்ட்டு ஒரு கூற்று. காரணம், இப்புதினத்தை எழுதியவர் வந்து ஜெயகாந்தன் ஆவார் அப்படிங்கிற ஒரு இது. இப்போ பார்த்தோம் அப்படின்னா காகித மனிதர்கள் வந்து நாயகன் வந்து வ.ஐ. சுப்பிரமணியன் பற்றின ஒரு சித்தரிப்பா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம். வ.ஐ. சுப்பிரமணியத்தோட அவருடைய கதாபாத்திரத்தை மனதில் வச்சு தான் ஒரு பாத்திர படைப்பு வந்து படைச்சிருப்பாங்க. இந்த புதினத்தில் எழுதினவர் ஜெயகாந்தனா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஜெயகாந்தன் இல்லை, பிரபஞ்சன் தான் இதை வந்து எழுதியிருப்பார். விளக்கத்தில் நம்ம பார்க்கலாம். காகித மனிதர்கள் அப்படிங்கிற அந்த புதினத்தை எழுதியவர் வந்து பிரபஞ்சன் தான் ஆவாரை தவிர்த்து ஜெயகாந்தன் வந்து இதை வந்து எழுதலை. அப்போ வந்து கூற்று சரி, காரணம் வந்து தவறு. அப்புறம் அடுத்த ஒரு வினா, நிகண்டுகளை கால வரிசையில் அடுக்குக. கடந்த முறை ஜூன் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு வினா. பிங்கள நிகண்டு, திவாகர நிகண்டு, சூடாமணி நிகண்டு, உரிச்சொல் நிகண்டு அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு திவாகரம் வந்து 9ஆம் நூற்றாண்டில் வருது. பிங்களம் நிகண்டு வந்து 10ஆம் நூற்றாண்டு, உரிச்சொல் நிகண்டு வந்து 14ஆம் நூற்றாண்டு, சூடாமணி வந்து 16ஆம் நூற்றாண்டு. அப்போ வரிசை பார்த்தோம் அப்படின்னா 2, 1, 4, 3 அப்படிங்கிற இந்த ஒரு வரிசை தான் சரி. அடுத்து மொழியியல் அறிஞரான சேவை சண்முகம் பற்றின சரியான கூற்று எதுன்னு கேட்குறாங்க. இவர் வந்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பிறந்தவர். சுவாமிநாதம் அப்படிங்கிற 5 இலக்கண நூலை பதிப்பித்துள்ளார். எழுத்திலக்கண கோட்பாடு அப்படிங்கிறது இவருடைய நூல். தமிழ்மொழி வரலாறு இவருடைய புகழ்பெற்ற நூல் அப்படின்ட்டு 4 குறிப்புகள் இருக்குது. இதில் வந்து இவர் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம். சேவை சண்முகத்தோட பிறந்த ஊர் எதுன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் தான். இவர் வந்து 5 இலக்கண நூலான சுவாமிநாதத்தை வந்து பதிப்பிச்சிருக்கிறாரு. ப்ளஸ் பார்த்தோம் அப்படின்னா எழுத்திலக்கண கோட்பாடு அப்படின்ட்டு எழுத்திலக்கணத்தில் சொல்லப்பட்டிருக்கிற செய்திகளெல்லாம் தொகுத்து எழுத்திலக்கண கோட்பாடு அப்படிங்கிற நூலுமே எழுதியிருக்காரு. தமிழ்மொழி வரலாறு அப்படிங்கிறது இவர் எழுதின நூலா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை. தமிழ்மொழி வரலாறு வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனாருடைய புத்தகம். அப்போ வந்து அ, ஆ, இ இந்த 3ம் தான் சரி. அடுத்த ஒரு வினா, சூடாமணி நிகண்டு பற்றிய சரியான தகவல்கள் எது அப்படின்னு கேட்குறாங்க. மண்டல புருடரால் இயற்றப்பட்டது, விருத்தப்பா வடிவில் அமைந்தது, 10 தொகுதிகளை உடையது, எதுகை அடிப்படையில் அமைந்தது அப்படின்ட்டு ஒரு 4 குறிப்புகள் இருக்குது.
இதில் பார்த்தோம் அப்படின்னா சூடாமணி நிகண்டு வந்து மண்டலபுருடரால் இயற்றப்பட்டது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூடாமணி நிகண்டோட ஆசிரியர் வந்து மண்டலபுருடர் தான். விருத்தப்பா வடிவில் அமைந்தது தான் அந்த சூடாமணி நிகண்டு. 10 தொகுதிகளை உடையதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இல்லை, இது வந்து 12 தொகுதிகளை உடையது. எதுகை அடிப்படையில் அமைந்ததா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், 2 அகராதிகள் வந்து எதுகை அடிப்படையில் அமைந்தது. அதில் ஒரு அகராதி தான் சூடாமணி நிகண்டு. அப்போ வந்து ஆ ஆ இ இதுதான் சரியான விடை. ஈ வந்து வராது. கீழ்கண்ட அறிஞர்களை பிறந்த ஆண்டின் அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்ட்டு ஒரு வினா. அதில் வந்து ராபர்ட் கால்டுவெல், தேப்பூமி, வாய் சுப்பிரமணியம், அகத்தியலிங்கம் அப்படின்னு 4 பேர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா கால்டுவெல்லோட பிறந்த வருடம் வந்து 1814, தேப்பூமி வந்து 1901 பிறந்திருக்காரு, வாய் சுப்பிரமணியம் வந்து 1926, அகத்தியலிங்கம் வந்து 1929 பிறந்திருக்காரு. அதன் அடிப்படையில் அந்த வரிசையை பார்த்தோம் அப்படின்னா அதே வரிசையில் தான் அமைஞ்சிருக்கு. 1 2 3 4 அப்படிங்கிற அந்த ஒரு வரிசையிலே தான் அமைஞ்சிருக்கு. அதுதான் சரியான விடை. அடுத்து ஒரு கூற்று காரண வினாவில் வந்து கூற்று பொற்கோ புலமை என்ற ஆராய்ச்சி இதழை தொடங்கி நடத்தி வருகிறார் அப்படின்ட்டு ஒரு கூற்று. காரணம் இவர் சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணியாற்றி இருக்கிறார் அப்படின்ட்டு இன்னொரு காரணம் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து புலமை அப்படிங்கிற ஆராய்ச்சியில் நடத்திக்கிட்டு வராரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் நடத்துகிற இதழ் பேர் வந்து புலமை அப்படிங்கிற அந்த ஒரு இதழ் தான். இது வந்து ஒரு ஆராய்ச்சி இதழ் தான், அதில் மாற்று கருத்து இல்லை, ஆராய்ச்சி இதழ் தான். அந்த இதழ் பேர் வந்து புலமை தான். சென்னை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக பணியாற்றியிருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து இந்த காரணமும் சரி தான். இவர் வந்து சென்னை பல்கலைக்கழகத்தோட துணைவேந்தராக கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றியிருக்காரு. அப்போ வந்து கூற்றும் சரி, காரணமும் சரி. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முன்னர் துணைவேந்தராக பணியாற்றியவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக பணியாற்றியவர் யாருன்னு கேட்குறாங்க. வாய் சுப்பிரமணியன், அகத்தியலிங்கம், தேப்பூமி, சேவை சண்முகம் அப்படின்ட்டு 4 பேர் இருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா தேப்பூமி தான் 1966 1971 வரை கிட்டத்தட்ட 5 ஆண்டுகள் வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தோட முதல் துணைவேந்தராக பணியாற்றியிருக்காரு. இந்த வினா வந்து கடந்த ஆண்டு ஜூனில் வந்து கேட்டிருந்தாங்க. 4 கூற்றுகள் கொடுத்துட்டு அதில் எது வரும் அப்படிங்கிற எந்த ஒரு 3 வரும் அப்படிங்கிற அந்த ஒரு மெத்தடில் கேட்டிருந்த வினாவில் வந்து ஒரு 4வது ஆப்ஷனில் வந்து இந்த ஒரு கூற்றுமே இருந்துச்சு. இவர் வந்து முதல் துணைவேந்தராக காமராஜர் பல்கலைக்கழகத்தில் பணியாற்றினார் அப்படிங்கிற அந்த ஒரு குறிப்புமே இருந்துச்சு. அடுத்து எம்ஏ நுமான் பற்றிய கூற்றுகளில் சரியானவை எதுன்னு கேட்குறாங்க. கவிஞன் அப்படிங்கிற ஒரு காலாண்டு இதழை நடத்தியிருக்காரு அப்படின்ற ஒரு இது. அப்புறம் வாசகர் சங்கம் அப்படிங்கிற ஒரு பதிப்பகத்தை ஒரு பப்ளிகேஷனை வந்து நடத்திக்கிட்டு இருந்திருக்காரு அப்படின்ற ஒரு குறிப்பு. பாலஸ்தீன கவிதைகளை வந்து மொழிபெயர்த்துள்ளார் அப்படின்ற ஒரு குறிப்பு இருக்குது. அப்புறம் புறநானூற்று சொல்லடைவு இவருடைய நூலா அப்படிங்கிறது ஒரு குறிப்பு இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இவர் வந்து ஒரு காலாண்டு இதழ் நடத்திக்கிட்டு இருக்காரு. அந்த காலாண்டு இதழ் பேர் வந்து கவிஞன் தான். இவரோட பப்ளிகேஷன் பேர் வாசகர் சங்கம் தான். அந்த மூலியமாக நிறைய புத்தகங்கள், நிறைய கவிதை தொகுப்புகள், நிறைய சிறுகதை தொகுப்புகள், நிறைய ஆராய்ச்சி நூல்களை வந்து வெளியிட்டிருக்காரு. பாலஸ்தீன கவிதைகளை மொழிபெயர்த்துள்ளாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், எம்ஏ நுமான் வந்து அவருக்கு வந்து அரபு மொழிகள்லாம் தெரியும். அதில் பாலஸ்தீன கவிதைகளையுமே அவர் மொழிபெயர்த்திருக்கிறாரு. இவர் புறநானூற்று சொல்லடைவு இந்த நூலோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாய் சுப்பிரமணியம் தான் இந்த புறநானூற்று சொல்லடைவோட ஆசிரியர். இவர் வரல. எம்ஏ நுமான் வந்து புறநானூற்று சொல்லடைவோட ஆசிரியர் இல்லை, வாய் சுப்பிரமணியம் தான் புறநானூற்று சொல்லடைவோட ஆசிரியர். அடுத்த நிகண்டுகளை வந்து தோற்ற கால அடிப்படையில் வரிசைப்படுத்துக அப்படின்ட்டு ஒரு வினா. அதில் வந்து கயாதர நிகண்டு, அகராதி நிகண்டு, பாரதீப நிகண்டு, தொகை நிகண்டு அப்படின்ட்டு 4 இது கொடுத்துருக்காங்க. நிகண்டுகளோட தோற்ற கால அடிப்படையில் பார்க்கும்போது கயாதரம் வந்து 15ஆம் நூற்றாண்டு, அகராதி நிகண்டு வந்து 16ஆம் நூற்றாண்டு, பாரதீபம் நிகண்டு வந்து 17ஆம் நூற்றாண்டு, தொகை நிகண்டு வந்து 18ஆம் நூற்றாண்டு. அப்போ பார்த்தோம் அப்படின்னா சரியான வரிசையில் தான் அமைஞ்சிருக்கு. கயாதர நிகண்டு, அகராதி நிகண்டு, பாரதீப நிகண்டு, தொகை நிகண்டு அப்படின்ட்டு சரியான வரிசையில் தான் அமைஞ்சிருக்கு. அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கூற்று காரணம். கூற்றில் வந்து புறநானூற்று சொல்லடைவு எனும் நூலை வந்து அகத்தியலிங்கம் வந்து உருவாக்கினார் அப்படின்ற ஒரு கூற்று. இவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் உயர்வு ஆய்வு மைய இயக்குநராக இருந்தார் அப்படின்ற ஒரு இது இருக்குது. நம்ம முன்னதான் புறநானூற்று சொல்லடைவு பற்றின ஒரு குறிப்பு பார்த்தோம். புறநானூற்று சொல்லடைவு வந்து வாய் சுப்பிரமணியம் தான் உருவாக்கியிருப்பார், அகத்தியலிங்கம் அல்ல. இவர் வந்து அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் உயர் ஆய்வு மைய இயக்குநராக இருந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், அந்த அமைப்போட டைரக்டராக இவர் வந்து இருந்திருக்காரு. அடுத்து திராவிட மொழியியல் கழகம் டிஎல்ஏ யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. திராவிட மொழியியல் கழகம்
திராவிடியன் லாங்குவிஸ்டிக் அசோசியேஷன் அப்படின்னு அது சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது வந்து யாரால் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. வ.ஐ. சுப்பிரமணியன் 1971, ச. அகத்தியலிங்கம் 1972, கு. பரமசிவம் 1979, பொற்கோ 1974 அப்படின்ட்டு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா வ.ஐ. சுப்பிரமணியம் தான் 1971 திராவிடர் மொழியியல் கழகத்தை உருவாக்குறதுக்கு ஒரு பெரிய பங்காற்றி இருக்காரு. அவரால் தான் உருவானது அப்படின்ட்டு சொல்லலாம். அடுத்து அகரவரிசையில் அமைந்த உலகின் முதல் அகராதி நூல் எது அப்படின்னு கேட்குறாங்க. திவாகர நிகண்டு, பிங்கள நிகண்டு, சூடாமணி நிகண்டு, அகராதி நிகண்டு அப்படின்ட்டு 4 இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா அகராதி நிகண்டு தான் கிபி 1594 ரேவண சித்தர் அவர்களால் வெளியிடப்பட்டது. இந்த அகராதி நிகண்டு தான் அகரவரிசையில் அமைந்த முதல் நூலாகும். அடுத்து ஒரு கூற்று காரணம். இந்த கூற்றில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்றவை திராவிட மொழிகள் என கால்டுவெல்லால் பெயரிடப்பட்டன அப்படின்ற ஒரு கூட்டு. அடுத்து அந்த காரணம் பார்த்தோம் அப்படின்னா இவை சமஸ்கிருத துணையின்றி தனித்து இயங்கும் இயல்பு கொண்டவை என்பதை அவர் மெய்ப்பித்தார் அப்படின்ற ஒரு கூற்று இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இரண்டுமே சரிதான். தமிழ், தெலுங்கு, மலையாளம் போன்றவையே திராவிட மொழிகள் அப்படின்ட்டு கால்டுவெல் தான் பெயரிட்டார். அது மட்டும் இல்லாமல் சமஸ்கிருத துணையின்றி தனித்து இயங்கும் இயல்பு கொண்டது தமிழ் மற்ற திராவிட மொழிகளும் தனித்து இயங்கும் ஆற்றல் கொண்டது அப்படிங்கிறதையும் அவர் தான் வந்து மெய்ப்பிச்சார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுகை நிகண்டு பற்றிய செய்திகள் சரியானவை எதுன்னு கேட்குறாங்க. பொதுகை நிகண்டு பற்றி ஒரு 4 குறிப்புகள். இதன் ஆசிரியர் சாமிநாத கவிராயர். இதன் 2ஆம் பகுதி நூற்பாவால் ஆனது. இது அகரவரிசையில் அமைந்தது. இது 18 தொகுதிகளை கொண்டது அப்படின்ட்டு 4 குறிப்புகள் இருக்குது. இதில் பார்த்தோம் அப்படின்னா இதன் ஆசிரியர் வந்து சாமிநாத கவிராயரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதனோட ஆசிரியர் வந்து சாமிநாத கவிராயர் தான். இதன் 2ஆம் பகுதி வந்து நூற்பாவால் ஆனதா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நூற்பாவால் அமைந்த ஒரு அகராதி தான். இது அகரவரிசையில் அமைந்துள்ளது அப்படின்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஆமாம், அகரவரிசையில் அமைஞ்சது தான். அகராதி நிகண்டும் இந்த நிகண்டுமே வந்து அகரவரிசையில் அமைந்த நூல் தான். இதில் அகராதி நிகண்டு வந்து முதலாக அமைந்தது. இது 18 தொகுதிகளை கொண்டது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா இல்லை, இந்த நூல் வந்து 18 தொகுதிகளை கொண்டது இல்லை. உசித சூடாமணி அப்படிங்கிற அந்த நிகண்டு தான் 18 தொகுதிகளை கொண்டதை தவிர்த்து பொதிகை நிகண்டு வந்து 18 இதை கொண்டது அல்ல, 18 தொகுதிகளை கொண்டது அல்ல. அடுத்து 17 நாமதீப நிகண்டு மற்றும் பொதுகை நிகண்டு குறித்து கீழ்கண்ட கூற்றுக்களை ஆராய்க அப்படின்ட்டு நாமதீப நிகண்டு ப்ளஸ் பொதுகை நிகண்டு ரெண்டுமே ஒரு 4 குறிப்புகள் இருக்குது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாமதீப நிகண்டு வெண்பா யாப்பினால் இயற்றப்பட்டது. இதன் பெரும்பிரிவு படலம் என்றும் சிறு பிரிவு வர்க்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. அடுத்து பொதுகை நிகண்டின் முதற்பகுதி ஆசிரியர் வருத்தத்தாலும் 2ஆம் பகுதி நூற்பாவாலும் இயற்றப்பட்டுள்ளது. நாமதீப நிகண்டின் ஆசிரியர் சாமிநாத கவிராயர் ஆவார். பொதுகை நிகண்டின் ஆசிரியர் அவர் மகன் சிவசுப்பிரமணிய கவிராயர் ஆவார். அடுத்து பொதுகை நிகண்டு அகராதி நிகண்டு போலவே அகரவரிசையில் அமைந்துள்ளது அப்படின்ட்டு ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நாமதீப நிகண்டு வந்து வெண்பா யாப்பினால் தான் இயற்றப்பட்டுச்சு. இதோட பெரும்பிரிவு வந்து படலம்னு அழைக்கப்படுது, சிறு பிரிவு வந்து வர்க்கம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கூற்று வந்து சரிதான். பொதுகை நிகண்டோட முதல் பகுதி வந்து ஆசிரியர் விருத்தம், 2ஆம் பகுதி வந்து நூற்பாவால் இயற்றப்பட்டுள்ளது அப்படின்னா நம்ம முன்னாடி ஒரு கேள்வியிலேயே பார்த்தோம். பொதுகை நிகண்டோட 2ஆம் பகுதி வந்து நூற்பாவால் இயற்றப்பட்டுள்ளது அப்படிங்கிறத முன்னாடியே நம்ம பார்த்தோம். இதே நாமதீப நிகண்டின் ஆசிரியர் சாமிநாத கவிராயர், பொதுகை நிகண்டின் ஆசிரியர் அவர் மகன் சுப்பிரமணிய கவிராயரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுதான் இல்லை. பொதிகை நிகண்டின் ஆசிரியர் தான் சாமிநாத கவிராயர், நாமதீப நிகண்டின் ஆசிரியர் இல்லை. நாமதீப நிகண்டின் ஆசிரியர் வந்து சிவசுப்பிரமணிய கவிராயர், அவருடைய மகன். அதாவது தந்தை வந்து சாமிநாத கவிராயர், மகன் வந்து சிவசுப்பிரமணிய கவிராயர். தந்தை எழுதினது தான் பொதிகை நிகண்டு, மகன் எழுதினது வந்து நாமதீப நிகண்டு. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 2011ஆம் ஆண்டிற்கான விலக்கு விருது பெற்ற ஈழத்து அறிஞர் யார் அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. எம்.ஏ. நுமான், அருணாச்சல நாவலர், முத்துச்சாமி பிள்ளை, வைத்தியலிங்கம் பிள்ளை அப்படின்ட்டு ஒரு 4 பேர் இருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நவீன தமிழ் உரைநடைக்கு பணியாற்றிய எம்.ஏ. நுமானுக்கு 2011 விலக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது. விலக்கு விருதுமே கிட்டத்தட்ட ஒரு இலக்கிய உலகில் கௌரவிப்பதற்காக வழங்கப்படுற ஒரு விருது. சாகித்ய அகாடமி விருது அளவுக்கு ஈக்குவலாக இல்லை ஞானபீட விருது அளவுக்கு ஈக்குவலாக அப்படின்னு பார்த்தோம்னா அந்தளவுக்கு ஈக்குவல் இல்லை. ஆனாலுமே விலக்கு விருதுமே அறிஞர்களால் பெரிதும் மதிக்கப்படுற, இலக்கிய உலகில் பெரிதும் போற்றப்படக்கூடிய ஒரு விருது. அந்த விருதை வந்து 2011 வந்து எம்.ஏ. நுமான் வந்து வாங்கியிருக்காரு. அடுத்த ஒரு கூற்று காரணம் வந்து நாமதீப நிகண்டு ஆசிரியர் விருத்தப்பாவால் ஆனது. இதன் ஆசிரியர் சிவசுப்பிரமணிய கவிராயர் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா நாமதீப நிகண்டு வந்து வெண்பாவால் ஆனது. ஆசிரியர் நிகண்டு இதன் ஆசிரியர் வந்து நாமதீப நிகண்டு வந்து வெண்பாவால் ஆனது.
இதன் ஆசிரியர் வந்து சிவசுப்பிரமணிய கவிராயர். அடுத்த ஒரு பொறுத்துக. பிங்கள நிகண்டு, உரிச்சொல் நிகண்டு, சூடாமணி நிகண்டு, அகராதி நிகண்டு அப்படின்னு நிகண்டுகளோட வரிசை ஒரு புறமும், அதனுடைய ஆசிரியரான மண்டலபுருடர், பிங்கள முனிவர், காங்கியர், ரேவண சித்தர் அப்படின்ட்டு ஒரு பிரிவும் கொடுக்கப்பட்டிருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு கான்செப்ட்ல இருந்தும் எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி படித்தோம் அப்படின்னா நமக்கு தேவையான கட் ஆஃப் ரீச் பண்ணிடலாம். முன்னையே சொன்ன மாதிரி ஒரு நல்ல கைடன்ஸும் சரியான திட்டமிடலும் ஒரு சின்ன உழைப்பும் போட்டோம் அப்படின்னாலே நிச்சயமாக நம்மளால் பாஸ் பண்ண முடியும். நம்ம இடிஎம் அகாடமியோட கிராஷ் கோர்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இடிஎம் அகாடமியிலேருந்து எடுக்கிற எல்லா வகுப்புகளும் இடிஎம் அகாடமி ப்ளே ஸ்டோர் ஆப்பில் இருக்கும். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணி அந்த வீடியோவை பார்த்துக்கலாம். நோட்ஸஸ் அதில் அவைலபிளாக இருக்கும். பேப்பர் 1, பேப்பர் 2 தமிழுக்கான கிளாஸஸ் நடந்துக்கிட்டு இருக்கு. பேப்பர் 1 கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே நடக்கும். பேப்பர் 2 கிளாஸஸ் வந்து டியூஸ்டே, தேர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நடக்கும். 8:30 9:30 வரைக்கும் நைட் நடக்கும். நம்ம தமிழ் கிளாஸஸ் பார்த்தோம் அப்படின்னா 10 யூனிட் பற்றியுமே நம்ம பார்க்க போகிறோம். பழந்தமிழ் இலக்கியங்கள், காப்பியங்கள், சிற்றிலக்கியங்கள், இக்கால இலக்கியம், இலக்கணங்கள், மொழி வரலாறு, இலக்கிய திறனாய்வு, தமிழக வரலாறு, பண்பாடு, இணைய தமிழ் பயன்பாடு, தமிழ் ஊடகங்கள் அப்படின்னு 10 யூனிட்டுமே நம்ம பார்க்க போகிறோம். லைவ் கிளாஸஸ் ப்ளஸ் ரெக்கார்ட் ஸ்டடி டெஸ்ட் சீரிஸ் அப்படின்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குது. நிறைய பேர் ஜாயின் பண்ணி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வரப்போகிற இந்த ஜூன் எக்ஸாம் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்களுமே ஜாயின் பண்ணி படிக்கலாம், பாஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட்.